கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நண்பகல் வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று மட்டும் 30,93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள் நீங்களே பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கீங்க, இந்தந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று. பல்வேறு சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட வேண்டும் என்று அதற்கான நிதிகளை வழங்கி ஏறத்தாழ 860 கிலோமீட்டர் அளவிற்கான சாலைகள் 415 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை மாண்பு முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் 100 கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய்க்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் அந்த தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம். எனவே கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் வழங்கிய சிறப்பு நிதியின் மூலமாக தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தேவையான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். இன்றைக்கு மட்டும் 30,93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிந்த